ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டோட மிக்சர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓம் பொடி செஞ்சிடலாம். அதுக்கு அரை கப் கடலை மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஓம் பொடி போட போகிறதுனால எந்த அளவுக்கு பிசையணுமோ கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓம் பொடி ரெடி பண்ணிடலாம். இப்போது பிழிஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மசூர் பருப்பு 5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஒரு துணியில் தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி கடலைப்பருப்பும் நான் 5 மணி நேரம் ஊற வச்சு துணியில் தொடச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். மசூர் பருப்பை நல்லா சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எண்ணெயே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம். அதே மாதிரி கடலை பருப்பும் நல்லா வறுக்கணும். சிம்மிலே வச்சு நல்லா வறுப்படணும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா போடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டு அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலை அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், இப்போ எல்லாத்தையும் அதையும் நல்லா வறுக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அவல் வறுக்க போகிறோம். அதையும் அதே மாதிரி நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சரை கலந்து வச்சிடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸும் ஓம் பொடி, கடலைப்பருப்பு, மசூர் தால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்சர் ஆக்கிடலாம். ஈஸியான இந்த மிக்சரை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்துலேயுமே கால் கப் தான் போட்டிருக்கேன். எனக்கு 1 கிலோ மாதிரி வந்திருக்கு மிக்சர். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராகவும் செமையாக அட்டகாசமாகவும் வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில், அதையும் சேர்த்துடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.